வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம புத்தர் நமக்கு குடுத்த முக்கியமான தியான பயிற்சி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு பேரு ஆனாபானா சதி தியானம். இது புத்திஸ்ட் சுட்டா. சுட்டா அப்படின்றது பாலி மொழியில நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா சூத்ரா அப்படின்றது அவரு குடுத்த ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ்ல இத பத்தி தெளிவான விளக்கங்கள் இப்பயுமே நமக்கு கிடைக்குது. ஆனாபானா சதி தியானம் அப்படின்றது ரொம்ப எளிமையான பயிற்சி. இத கத்துக்கிட்டு இப்பயிலிருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நெறைய பலன்கள் இருக்கு. இத புத்தரு ஞானத்திற்கான கதவு அப்படின்னு சொல்றாரு. போதி மரத்துக்கு கீழ இத தான் அவரு பயிற்சி பண்ணதாக சொல்றாங்க. இப்ப நம்முடைய விஷயத்துக்கு வரலாம். இப்ப இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்னால நெறைய தொந்தரவுகள் இருக்கு. ஹார்ட் அட்டாக்கு, ஹை பிளட் பிரஷர், கேன்சர் வரை ஸ்ட்ரெஸ் ஒரு மெயினான எதிரி. மெயினான ஒரு கல்ப்ரிட். அப்ப இது ஒரு ஞானத்துக்கான கதவு அப்படின்னு புத்தர் சொல்றாரு. பல விஷயங்கள் நம்ம உடல்லயும், மனதளவிலயும் இத என்ஹான்ஸ் பண்ணும். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெஸ்னாலலாம் நிக்கவே முடியாது. முதல் விஷயம் இது எப்படி செய்றது அப்படின்றதை தெளிவா நம்ம கத்துக்கணும். கத்துக்கிட்டு முறையா எப்படி பயிற்சி பண்றதுன்றத பார்க்கலாம். ஆனாபானா சதி தியானம் அப்படின்றது மூச்சு உள்ள போறது, வெளிவரதை கவனிக்கிறது பயிற்சி. அதுதான் ஆனாபானா சதி தியானம். நம்மளா வாலண்டரியா மூச்சு உள்ள இழுக்கவும் கூடாது, வெளியிடவும் கூடாது. தன்னால மூச்சு உள்ள போறது, வெளிய வரதை கவனிக்கணும். முதுகுத்தண்டு நேரா வச்சிருக்கணும். கண்கள் மூடிய நிலை எடுத்துக்கணும். கைகள்ல ஏதோ ஒரு முத்திரை எடுத்துக்கலாம். நமக்கு என்ன முத்திரை தேவையோ அந்த முத்திரைய எடுத்துக்கலாம். உடல் எல்லாமே தளர்வா விட்டுறணும். விட்டுட்டு உள்ள வரக்கூடிய மூச்சு, வெளிய வரக்கூடிய மூச்சு அந்த சுவாசத்தில் கவனத்த வச்சு, அத சாட்சி பாவனையில் கவனிக்கணும். நம்முடைய கவனம் இந்த உதடு, அப்புறம் மூக்கு. இந்த 2த்துக்கும் நடுவில் இந்த பகுதியில வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த சென்சேஷன ஃபீல் பண்ணலாம். நம்ம இதுல சாட்சி பாவனையில இருக்கணும். இதுதான் கான்செப்ட். நம்ம கவனிக்கிறோம். அப்ப தொடர்ச்சியா இத செய்ய, செய்ய, செய்ய மனதுல எண்ணங்கள் ஏதோ ஒண்ணு வரலாம். வரும்போது அந்த எண்ணங்கள கண்டுக்காம திரும்ப கவனத்த மூச்சுல கொண்டு வரணும். உள்ள வரக்கூடிய மூச்சு, வெளி வரக்கூடிய மூச்சு. ஒரு மூச்சு எண்ணங்கள் இல்லாம கவனிக்கணும். அடுத்து அப்படியே 2 மூச்சு, 3 மூச்சு, 4 மூச்சு தொடர்ச்சியா எண்ணங்கள் வராம அப்படியே கவனிக்க முடிஞ்சா, நம்ம உயர்நிலை அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியா நம்ம பயிற்சி பண்ண பண்ண, எண்ணங்கள் வராம மூச்சிலேயே அதிக நேரம் நம்ம அப்படியே கவனிச்சுட்டே இருக்க முடியும். அப்படியே தொடர்ச்சியா நம்ம இந்த பயிற்சிய செய்யணும். இதுக்கு முதுகு தண்டு நேரா வச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொன்னோம். வயிறு கண்டிப்பா காலியா இருக்கணும். வயித்து இப்ப சாப்பிட்டுருந்தா ஒரு 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சி எங்கனாலும் செய்யலாம். ரொம்ப பெனிஃபிட் குடுக்கக்கூடியது. அடுத்த நிலையில கூட அவங்க செய்யலாம். டிராவல் பண்றப்ப செய்யலாம். இந்த பயிற்சியுடைய முக்கியமான பலன்கள் முதல்ல நம்ம பார்த்தது, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும் அப்படின்றதை பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இந்த பயிற்சி செய்றவங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. 1 நிமிஷம், 2 நிமிஷம் இத பயிற்சி பண்றப்பயே, மனத உடனே பிரசன்ட்ல கொண்டு வந்துரும். மைண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே, மனம் ஒண்ணு பாஸ்ட்ல இருப்பாங்க. பாஸ்ட்ல இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன். இல்ல ஃபியூச்சர நெனச்சு பயப்படுறது இது மாரி இருக்கும். இந்த பயிற்சி செஞ்ச உடனே மனம் உடனடியா பிரசன்ட்ல வரும். மைண்ட் கிளாரிட்டியா இருக்கும். எண்ணங்கள் இப்போ பீட்டா நிலையில இருக்கக்கூடியது எல்லாமே குறைஞ்சு, எண்ணங்கள் தெளிவா இருக்கும். கிளியரா இருக்கும். அதுக்கு அடுத்தது 3வது ஃபோக்கஸ் அதிகமாகும். இப்ப 2 பேர் இருக்காங்க. இப்ப இவரு ஒரு புத்தகத்தை 2 மணி நேரத்தில படிச்சு முடிக்கிறாரு. இவரு அதே 10 நாள் எடுத்துக்கிறாரு படிச்சு முடிக்கிறது அப்டின்னா, இவரு படிக்கிறாரு, எண்ணங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி போறாரு. திரும்ப படிக்கிறாரு, திரும்ப தொறக்குறாரு, திரும்ப மூடுறாரு. மனதுல வலிமை கிடையாது. எண்ணம் ஃபோக்கஸ்டா இல்ல. அப்ப இந்த பயிற்சி செய்றப்ப நம்ம மனத ட்ரெயின் பண்றோம். மூச்சு கவனிக்கிறோம், எண்ணங்கள் வருது. திரும்ப நம்ம மூச்சு கவனிக்கிறோம், மூச்சு கவனிக்கிறோம், மூச்சு கவனிச்சுட்டே அதிலேயே நம்ம லயிச்சு இருக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம உடம்பு ட்ரெயின் ஆயிரும். எப்படி நம்ம பயிற்சி பண்ணி, பண்ணி உடல் ட்ரெயின் ஆயிட்டா, ஒரு வெயிட்ட தூக்குறது ஈஸியோ, அதே மாரி நம்ம மைண்ட் ட்ரெயின் ஆயிரும். மைண்ட் தான் நமக்கு உரிய சக்தி. இருக்கிறதுல மனம் தான் நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அப்ப அத நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம வசத்துக்கு வச்சுக்கணும். அப்ப இதுக்கு இந்த ஆனாபான சதி தியானம் நம்ம தொடர்ச்சியா செய்றப்ப, மனதுல நெறைய சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். இது இந்த ஆனாபான சதி தியானத்துக்குரிய முழு விஷயங்கள். இது தவிர வேற எதுவும் சந்தேகங்கள் எழுந்தது அப்படின்னா, அந்த சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம இந்த பயிற்சிக்கான முழு கைடட் வெர்ஷன் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.